வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக அதிமுகவின் சின்னத்தில் போட்டியிடும் ஏசி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த அவசர வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. வேலூர் தொகுதியில் அதிக அளவு பணப்பட்டுவாடா நடைபெற்றதாக கூறி தேர்தலை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரையை ஏற்று நேற்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதற்கு வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் கடும் கண்டனம் தெரிவித்தார். தேர்தல் ரத்து அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார். இந்த நிலையில் வேலூரில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளரான ஏசி சண்முகம் தேர்தல் ரத்தால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திட்டமிட்டபடி நாளை வேலூரில் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு சற்று முன்பாக அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். ஏசி சண்முகம் தரப்பு பணப்பட்டுவாடாவுக்காக தேர்தலை நிறுத்தக்கூடாது என்றும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்களை தகுதி நீக்கம் செய்யலாம் என வாதிட்டது. இதற்கு நீதிபதிகள் தேர்தல் ரத்து செய்யப்படக்கூடாது என்றால் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டவர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகளையே தகுதி நீக்கம் செய்ய முடியும் என்றும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்.